கீழடியில் கிடைச்ச அவ்வளவு ஆய்வுகளுக்கு இடையில அங்கே பல நாட்களாக ஆய்வுகள் செஞ்சு ரிப்போர்ட்லாம் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அமர்நாத்ங்கிற ஒரு ஆஃபீஸர் தான் அதை தலைமை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அனுப்புறாங்க. அதில் என்னென்ன கிடைக்குதுனாக்கா பானைகள் கிடைக்குது. அப்போவே எழுதியிருக்காங்க. அதில் இரும்புல வந்து பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, பல ஆபரணங்கள் பயன்படுத்திருக்காங்க. இரும்பை அப்போ பல வருடங்களுக்கு முன்பு தமிழ் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இரும்பை உருக்கி அதை ஆபரணமாக மாற்றக்கூடிய டெக்னாலஜி அவங்ககிட்ட இருந்திருக்கு. அப்ப எழுதியிருக்காங்க. அப்ப எழுத்தறிவு படிப்பறிவுங்கிறது இருந்திருக்கு. இப்ப பானையில் எழுதியிருக்காங்க. அந்த நகரமே அப்படின்னாக்கா டாய்லெட் இருந்திருக்கு, அதுல வந்து டிரைனேஜ் இருந்திருக்கு. இது எல்லாமே பக்காவா இருந்திருக்குனாக்க பல வருடங்களுக்கு முன்பு அவ்வளவு நாகரிகப்பட்ட பண்பட்ட சமூகமாக இருந்துச்சு. அவ்வளவு இந்த ஆய்வுகள் கிடைக்குது. ஆனா ஒரு இடத்துல கூட தர்பப்புல் கிடைக்கல, ஒரு இடத்துல கூட நூல் கிடைக்கல, ஒரு இடத்துல கூட மற்ற கடவுள்களுடைய போட்டோவோ அந்த உருவம் பொறித்ததோ. இப்ப இரும்ப உருக்கி வேற ஒரு ஆபரணமா செய்ய தெரிஞ்ச அவனுக்கு கடவுள் நம்பிக்கை பற்றாளனாக இருக்கும் பட்சத்துல அதே இரும்ப உருக்கி ஒரு கடவுளுடைய சிலையை செய்யறது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ராமர் சிலையை செஞ்சிருக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் ராமர் சிலை எங்கேயுமே இல்லை? அப்ப எந்த கடவுளுடைய சிலையுமே இல்லையே. அப்ப இதெல்லாம் இல்லாத ஒருத்தவனா தான் இருந்திருக்கான். இல்லாதவனாக இருந்தாலும் அவ்வளவு நாகரிகமான சமூகமாக இருந்திருக்கான். இப்ப இந்த ரிப்போர்ட்டை கொண்டு கொடுக்கும்போது என்ன பண்றாங்கனாக்கா இது பத்தாது, எங்களுக்கு வந்து வி நீட் மோர், இது வந்து கேப்பபிளா இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்புறாங்க.